ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கும். அதில நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி பாக்ஸஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இதெல்லாம் கம்மி ப்ரைஸஸ்ல சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா kmart அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கு. இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸஸ்ல ஆர்கனைசர்ஸ் அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதே மாதிரி ப்ரைஸஸும் ரீசனபிளாக தான் இருக்கும். ஒரு சில ஷாப்பில் ரீசனபிள் ப்ரைஸஸில் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் இதில் ஆயிலு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எதாவது ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும், அதாவது க்ளோஸ் பண்ண முடியாமல் ஓப்பனாகவே வச்சுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கண்டெய்னர் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ரேக் நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பைஸ் ரேக் இது ஸ்டெப் மாதிரி இருக்குது. இது ஒவ்வொரு பாட்டில் அதில் லைனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நம்ம கீழே ட்ரா இருக்கும்ல கிச்சனில், அந்த ட்ராவில் வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஆர்கனைஸ் வெஜிடபிள்ஸ் கட் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸஸ் எல்லாம் இது ஃப்ரிட்ஜில் நம்ம ஜூஸஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்காக முன்னாடி பக்கம் ஸ்லிம்மாக, அதாவது சின்னதாகவும் பின்னாடி பெருசாகவும், கீழே விழுந்துடக்கூடாது அப்படியே பெருசாகவும் வச்சு கொடுத்துருக்காங்க. இது டிரான்ஸ்பரண்ட்டில் தான் இருக்குது. இதுவும் அழகாக இருக்குது. இது நம்ம கிச்சனில் எல்லாம் ஸ்பூனு நைஃப் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ட்ரே தான். இது கீழே கிரிப்புக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரியும் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது அழகாக இருக்குது. இது ஒரு ஸ்டாக்கபிள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஸ்டாக்கபிள்னா மேலே நம்ம அடுக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது. இது நம்ம பேண்ட்ரி மீதி பேலன்ஸ் பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ள திங்ஸை வச்சுட்டு அதை மேலே நம்ம அடுக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸஸை. நெக்ஸ்ட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த டிரான்ஸ்பரண்ட்டில் இருந்தது பார்த்தீங்களா, இது அந்த மாதிரி ஐட்டம் தான் இங்கே எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம தூக்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கனால ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி இருக்க ஐட்டம்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டில் பார்த்த மாதிரியே இது டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட்டில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் கிடையாது, இது கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, மெட்டல் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவும் ஹெவியாகவும் இருக்குது அது. நெக்ஸ்ட் இந்த ரேக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். ஃப்ரிட்ஜில் நம்ம அந்த ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம சீஸ், பட்டர் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் இது நிறைய மாடலில் இருக்குது. அதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அதாவது இந்த உள்ளே இருக்க பாக்ஸஸ் சிங்கிளாகவும் அதில் டபுளாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அகெயின் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதுவும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத விசிபிளாக நம்மளுக்கு தெரியும். அதனால் ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் தக்காளி வைக்கிற மாதிரி இருந்தால் ஓப்பனாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து குக் பண்ணுறதுக்கு. அதுக்கெலாம் இது நம்ம இப்போ பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா பெரிய சைஸு. இது கிளியர் ட்ராயர். இந்த ட்ராயர் பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு விசிபிளாக வெளியில் தெரியும். நம்ம வீட்டில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியாது, நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மூடி வச்சுருந்தா. அப்போ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம விசிபிளாக தெரியும் போது நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னே பிளாஸ்டிக்கில் ஒரு கட்லரி ட்ரே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது இந்த கிளாசி டைப்பில் இந்த கிளியர் ரேக்கில் இருக்குது ட்ரேயில்.
இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியறனால நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சின்ன சின்ன பாக்ஸஸ் இருந்தோம் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை கட்லரி நம்ம வீட்டில் கரண்டிகள் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த சின்னது பெருசு அப்படிங்கிற இந்த 2 ட்ரேவும் வந்து சேம் அதே மாதிரி கட்லரி ட்ரேவாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ட்ரே தான். இதுவும் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து என்னென்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா, நம்ம வந்து வாஷ் பண்ணி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ரின்ஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அப்படியே நம்ம வச்சுருவோம், எடுத்து வெளியில் இருக்கக்கூடாது, வெளியில் இருந்தால் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து தண்ணி எல்லாம் வந்து அதில் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெலாம் இருந்ததுன்னா வெஜிடபிள்ஸ் சீக்கிரம் அழுவிடும். அதுக்காக வந்து இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க அடியில். இந்த மாதிரி ஃபில்ட்ரு லேயரை வந்து நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம், அதாவது அது மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்கும் போது தண்ணியெலாம் வந்து அந்த லேயருக்கு கீழே போயிடும். அப்படி போகும்போது நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் தண்ணி படாமல் இருக்க வரையும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து அது அழுகி போகாது. இது வந்து கிளிப் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து கிளிப் போடுற மாதிரி கிளிப் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஷெல்ஃப் மாதிரி 3 டயர் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து அடிக்கடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஊரில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி வந்து கிளியர் ரேக்காக இருக்காது. இங்கே வந்து கிளியர் ரேக்காக வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஸ்மால் ஒயிட் ஸ்டோரேஜ் தான். இது வந்து அதாவது வேர்ட்டிக்கல், அதாவது நிற்க வைக்கிற மாதிரி, அதாவது பாட்டில்ஸு, நம்ம ஜூஸ் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து ஆயில் கேனு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் தான் அது. இந்த பக்கம் இருக்க ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டெக்ஸ்சரில், நம்ம இந்த பக்கம் எதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயோ இந்த கிளாஸ் கண்டெய்னர்லேயும் பார்த்தோமோ அது எல்லாமே இந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உட்டன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. உட் டெக்ஸ்சர்லேயே வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பேம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சில ஐட்டம் வந்து பேம்பு, ஒரு சில ஐட்டம் வந்து நல்ல ஹெவி வுட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சேம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரியே இருக்கிறது. இதில் வந்து நம்ம ஆயிலு, அந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் இருந்தால் அதில் வைக்கலாம், ஸ்பைசஸ் வைக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம கட்லரி யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கட்லரி ட்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூன்ஸு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அதுவும் வந்து சைஸ் வைஸ் சின்னதுலேருந்து பெருசு வரையும் வந்து சைஸ் வைஸும் வந்து வச்சுருக்காங்க. இதிலே வந்து ட்ரேவும் வந்து இருக்குது, அதாவது இந்த பெஞ்சஸ் மாதிரி சின்ன சின்ன யூனிட் பெஞ்சஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஷெல்ஃபும் வந்து இதில் வந்து சேல் பண்ணுறாங்க உட்லேயே. நெக்ஸ்ட் வந்து நம்ம உட்டில் வந்து ப்ரெட்டு போடுறதுக்கு உண்டான அந்த கண்டெய்னர்ஸு அது வந்து உட்டிலேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்டிங் போர்டு வித் கண்டெய்னர்ஸோடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கட்லரிஸ் எல்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, கிச்சன் ட்ரே, அது வந்து பேம்பூலேயே வந்து இந்த கட்லரி செட், அது வந்து ஒவ்வொரு மாடலில் கொடுத்துருக்காங்க. 2-3 மாடலில் வந்து அது வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளியர் ரேக் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஷெல்ஃப் 3 டயர் ஷெல்ஃப் ஒன்று வந்து கிளியர் ரேக்கில் வந்து காமிச்சிருந்தேன். அது மாதிரியே வந்து இது வந்து உட்டில், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 2-3 மாடல் இருக்குது. இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கவர் ஆகலை. இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் கவர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி காட்டின மாடல் வந்து சைடு கவர் ஆகாமல் இருக்குது. இது கவர் ஆகிருக்கிறதுனால ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே. இப்போ பார்த்தா அந்த 3 டயர் ரேக்லேயே இது வந்து ஸ்டீலில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் நிறைய வர மாதிரி இருக்குது. இதே சேம் 3 டயர் ரேக் தான், ஆனால் ஸ்டீலில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு அந்தளவு. பட் ஆனால் இதுவும் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஆர்கனைஸ் இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாக்கபிள் தான், அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது. நெக்ஸ்ட் இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டயர் ஸ்பைஸ் ரேக் தான். நம்ம வந்து ஸ்டெப் மாதிரி பார்த்தோம் இல்லையா, 3 டயர், அதில் வந்து 2 டயர் வந்து இது வந்து ஸ்டீலில் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது இந்த kmart ஷாப்போட ஒரு குட்டி பார்ட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த kmart ஷாப்பில் இதை விட நிறைய கிச்சனுக்கு தேவையான, நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய ஆர்கனைசர்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இந்த மாதிரி வீடியோவை வந்து ஃபர்தராக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.